பாஜகவுடன் இருப்பவர்கள் அனைவரும் ஊழல்வாதிகள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தங்கள் மீது கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா எனவும் கேள்வி. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்துல அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. பன்ருட்டியில் விவசாயியை தீ வைத்து கொள்ள முயன்ற சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தீயில் இருந்தது விவசாயி மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அனைத்தும் தான் என கடும் தாக்கு. அதிமுகவில் தனக்கு இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியது பழைய செய்தி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில். பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்களை நீக்கிருப்போம் அப்படின்னு சொல்றாரு சார். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. முதலமைச்சர் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்ப. தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 4,800 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் 16,200 ரூபாய்க்கும் சவரன் 1,29,600 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்தது. 1 கிலோ 4,15,000 ரூபாய்க்கு விற்பனை. போராட்டம் என்பது இயல்பாக நடக்க வேண்டும், சிலர் தூண்டுதலால் நடக்கக்கூடாது. போராட்டங்களை ஒருபோதும் கொச்சப்படுத்தவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். போராட்டங்கள் என்பது இயல்பாக நடக்கணும். தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையிலான இந்த மாதிரியான தூண்டி விடுகிற போராட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதே தவிர போராட்டங்களையே கொச்சைப்படுத்துறதுங்கிறது திமுக அரசின் நோக்கமல்ல. டெல்லி சந்திப்பின் போது ராகுல் காந்தி கனிமொழி என்ன பேசினார்கள் என தெரியவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். அம்மையார் கனிமொழி அவர்கள் முகத்துல துண்டு போட்டா போயிட்டு எங்க தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில பார்த்தாங்க. நேரா போனாங்க, எங்க தலைவரை பார்த்தாங்க, சந்திச்சாங்க, அரை மணி நேரம் பேசினாங்க, வந்திருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அதிமுகன்னு உச்சரிக்கல. பிஜேபி என்டிஏ கூட்டணி என்றாரு. சரி, அது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி. கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் திமுக தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என கனிமொழி பேட்டி. இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மன அழுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார். 101 விழுக்காட்டிற்கு மேல் அதிகரித்துள்ளதாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூரை தொடர்ந்து கோவில்பட்டிகளும் வீடுகள் அதிர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. வீடுகளில் இருந்த பொருட்கள் சிதறியதால் இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்த மக்கள். வெளியில துணி அழைச்சிட்டு இருந்தேன், வெளியே இருந்தேன். கட்டில படுத்திருந்தாங்களாம், ஒரு குழுக்கு இருந்துச்சு. அப்படி வெடி சத்தம் மாதிரி கேட்டு, இந்த மின்னல் அடிச்சா அந்த மாதிரி லேச அந்த சாமி ஒரு மாதிரி அப்படி குழுக்குங்கள அந்த மாதிரி. ஸ்ரீவில்லிபுத்தூர், கோவில்பட்டி, சிவகாசி, சங்கரன்கோவில் பகுதிகளில் நில அதிர்வு ரிக்டர் அளவில் 3ஆக பதிவு. தேசிய நில அதிர்வியல் மையம் தகவல். கடலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற முந்திரி விவசாயியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த சம்பவம். சம்பவ இடத்தில் எஸ்பி ஜெயக்குமார் ஆய்வு செய்து விசாரணை. இந்தியாவில் தங்கத்தின் இறக்குமதி 11 விழுக்காடு குறைந்துள்ளதாக உலக தங்கம் கவுன்சில் தகவல். விலை உயர்வு, புவிசார் அரசியலில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக
நடப்பு நிதியாண்டில் தங்கம் இறக்குமதி 600 டன்னாக சரியும் என கணிப்பு. ரயில் கட்டண உயர்வால் சரக்கு கட்டண வருவாயின் பங்கு 68லிருந்து 65 விழுக்காடாக சரிவு. நடப்பு நிதியாண்டின் இறுதியில் 62 விழுக்காடாக குறையும் எனவும் கணிப்பு. இங்கிலாந்து சீனா இடையிலான உறவை மீண்டும் வலுப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதி. ஸ்காட் விஸ்கி மீதான வரி குறைப்பு உள்ளிட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் பேட்டி. ஸ்பெயினில் ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக குடியேறிய 5 லட்சம் பேருக்கு அங்கீகாரம் வழங்க அந்நாட்டு அரசு முடிவு. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி முன்பு ஸ்பெயினுக்கு வந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் போர் தொடுத்து ஈரானை ஆக்கிரமிப்போம் என ட்ரம்ப் மிரட்டல். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இதுவரை நடந்திராத வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்தது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. ஐரோப்பிய யூனியன் மீது அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அதிருப்தி. வெனிசுலாவில் தனியார் எண்ணெய் கம்பெனிகளுக்கு அனுமதி அளித்து அமைச்சரவை ஒப்புதல். வெனிசுலா நாட்டின் எண்ணெய் துறையின் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. இந்தியாவின் தங்கமகள் PT உஷாவின் கணவர் ஸ்ரீனிவாசன் காலமானார். மயங்கி விழுந்த ஸ்ரீனிவாசனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்தது. தேசிய மகளிர் சீனியர் கபடி சாம்பியன்ஷிப் தொடரில் பதக்கத்தை உறுதி செய்தது தமிழ்நாடு அணி. காலிறுதிப் போட்டியில் சண்டிகர் அணியை வீழ்த்தி அரையிறுதிப் போட்டிக்கு தமிழ்நாடு அணி தகுதி.